ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கேப்சிகம் பன்னீர் பட்டர் மசாலா. ஆரம்பிக்கலாமா? முதல்ல கடாயை நல்லா சூடாக்கி ஒரு 4 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. எந்த ஆயில் உங்களுக்கு இஷ்டமோ அந்த ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் சீரகம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. சீரகம் பொரிஞ்சதும் அரைச்சி வச்சிருக்கிற வெங்காய பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அதையும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வதக்கி விடுங்க, இல்லைன்னா இது கருகி போயிடும் மசாலா. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கங்க. 4 பேருக்கு தகுந்த மாதிரி இந்த டிஷ் செய்கிறேன். அதனால் 3 பெரிய வெங்காயத்தோட பேஸ்ட்டு, 4 மீடியம் சைஸ் தக்காளியோட பேஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். அது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல பச்சை வாசனை போய் தண்ணி எல்லாம் வற்றி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் செய்யணும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மசாலையெல்லாம் நல்லா ஒன்று கூடி திரண்டு நல்லா வதங்கி பச்சை வாசனை எல்லாம் போய் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச கேப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த கேப்சிகம் வேகிறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் எடுக்கும். ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த கேப்சிகம் வேகிறதுக்காக வாட்டர் மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. இது வீட்டிலையே பண்ண க்ரீம், பால் ஆடை எடுத்து நானே பண்ண க்ரீம். அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பட்டர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ திக்னஸ் வேணும்னு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் உங்கள் விருப்பம்தான். எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் கிரேவி
பண்ணிட்டேன். இதாக இருந்தால் பிடிக்கும் ரொம்ப. அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக ஒரு 20 முந்திரி பருப்பு 15 நிமிஷம் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். திக்னஸ் வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. கசூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து நம்ம 2 கைகளுக்கு நடுவில் வச்சு அதை க்ரஷ் பண்ணி இப்படி போட்டு விடுங்க. கசூரி மேத்தி இப்படி பேக்கெட்ஸில் கிடைக்கும் கடைகளில். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்க்கணும். ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்து பன்னீர் உடஞ்சி போகாத அளவுக்கு மெல்லமாக கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் வேகிறதுக்கு விடுங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் லிட்டை திறந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட கேப்சிகம் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஃபார் சர்விங்.